ஒரு 4 வயது குழந்தையை பெற்ற தாயால் இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த முடியுமா அப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றதா? எங்க ஊர் எங்க தெரியா? உங்களோட பேர் தெரியுமா? உங்களோட பேர் என்ன? எங்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படி என்று சொல்லி தவம் இருப்பவர்கள் ஒரு பக்கம் அப்படி என்றால், பெற்ற குழந்தையை அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு போகக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் நேற்றைய தினம் இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம். அந்த ஒரு விடயம்தான் இன்று வரைக்குமே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு காணொளியில குறிப்பிட்ட அந்த ஒரு விடயத்தை பற்றி நானுமே பேச இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் அது சார்ந்து நானும் இன்னும் சில விடயங்களை பேச இருக்கின்றேன். குறிப்பாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் முடிந்தளவு இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், நான் விழிப்புணர்வு சார்ந்து இந்த காணொளியை இன்றைக்கு நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நிறைய விடயங்களை பற்றி பேச இருக்கின்றேன். என்ன விடயங்கள் என்றதை இந்த காணொளியில் நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியாக இருக்கின்றது 2026ஆம் ஆண்டு. இந்த நிலைமையில் நேற்றைய தினம், அதாவது 13ஆம் தேதியாகிய நேற்றைய தினம் ஒரு விடயம் அதிகளவிலே அனைவராலும் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், கண்டி வத்துகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட யட்டிராவண பகுதியில் ஒரு குழந்தை நடுவீதியிலேயே இறக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அதாவது முச்சக்கர வண்டியில் இருவர் அந்த குழந்தையை நடுவீதியிலே இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். யார் என்பது தெரியவில்லை. ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருந்தது இந்த குழந்தையை கடத்தி கொண்டு சென்றிருப்பார்கள், இடையிலே அவர்கள் இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியாகத்தான் அந்த ஒரு கதை பரவி இருந்தது. குறிப்பாக அந்த குழந்தை தொடர்பிலே போலீசாருமே உதவி கோரியிருந்தார்கள். காரணம், அந்த குழந்தை யார் என்பதே தெரியவில்லை. ஆகவே அந்த குழந்தையை தெரிந்தவர்கள் உடனடியாகவும் பொறுப்பேற்கும்படியாக அனைவராலுமே பகிரப்பட்டிருந்தது. இந்த 4 வயது சிறுமியை நேற்றைய தினம் அதாவது 13ஆம் தேதி அன்று காலை வேளை சுமார் ஒரு 7 மணி அளவில் தான் அந்த இடத்துல இறக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் பின்னராக அந்த பகுதி மக்கள் அந்த குழந்தையினை மீட்டு உடனடியாகவுமே அவசர எண்ணுக்கு அழைத்து அந்த குழந்தையை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இதன் பின்னராகத்தான் போலீசாருமே உதவி கோரியிருந்தார்கள் அனைவரிடமும், யாருடைய குழந்தை அப்படி என்று சொல்லி அடையாளம் காண்பதற்கு உதவும்படியாக. இப்படி இருந்த நிலைமையில் அந்த குழந்தையை அதன் பின்னராக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்து அந்த குழந்தைக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த குழந்தையினுடைய காணொளிகளும் சரி, அல்லது அந்த குழந்தையினுடைய புகைப்படங்களும் சரி வெளியாகி இருந்தது. இதுதான் குழந்தை அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளையை நீங்கள் கண் கொடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேதனையை அந்த பிள்ளை அனுபவித்திருக்கு என்பதை அந்த புகைப்படங்களினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஒருவர்களுடைய இந்த கண்ண பகுதி என்பது மிகவுமே மிருதுவான பகுதி. பெரியவர்களாலேயும் கூட அந்த பகுதிகளிலே அடிபடுகின்ற சமயத்திலே அவற்றை தாங்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் வளர்ந்து விட்டோம் என்பதற்காக ஒருவேளை அதனை தாங்குவார்கள் அப்படின்னு சொல்லியுமே சொல்லக்கூடும். ஆனாலுமே ஒரு 4 வயது குழந்தை அந்த கன்னத்தில் எந்தளவத்திற்கு அடி வாங்கியிருந்தால் அந்த முகப்பகுதி அவ்வளவத்திற்கு அந்த பிள்ளைக்கு வீங்கி இருக்கும் என்றதை நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியாது. அது எந்தளவத்திற்கு அந்த குழந்தை தாக்கப்பட்டிருக்கின்றது என்றால், தற்பொழுது வைத்தியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்தளவு தூரம் அந்த குழந்தை தாக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த குழந்தைக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதனை வைத்தியர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில நேற்றையில இருந்து யார் இந்த குழந்தை அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டே தேடிக்கொண்டே இருந்த சமயத்துல அதன் பின்னராக ஒரு பெரியொரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. என்ன அப்படி என்றால், அந்த குழந்தையை கொண்டு அந்த நடு வீதியிலே இறக்கிவிட்டு சென்றது வேறு யாரும் கிடையாது, அந்த குழந்தையினுடைய சொந்த தாய் தான் என்பது. அந்த தாயும் அவரினுடைய கள்ளக்காதலன் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது திருமணத்தை மீறிய ஒரு உறவு அவருக்கு இருந்திருக்கின்றது. அந்த நபருடன் தான் அவர் அந்த இடத்திலே அந்த குழந்தையை இறக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இவர்கள் இருவருமாக சேர்ந்துதான் அந்த குழந்தையை துன்புறுத்தினார்களா, அல்லது தாய் அதற்கு உடந்தையாக இருந்தார், அந்த நபர் அந்த குழந்தையை துன்புறுத்துகின்ற சமயத்திலே அதற்கு தாய் உடந்தையாக இருந்தாரா, இதெல்லாமே அவர்களிடம் இனி விசாரணைகளை மேற்கொள்கின்ற சமயத்திலே தான் கிடைக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் அவர்களையுமே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹால்
காலையில கெடவல வீதியில வந்து முச்சக்கர வண்டியில இருவரும் பயணித்துக் கொண்டிருந்த சமயத்துல தான் போலீசாரால வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனிமேல் அவர்களிடமிருந்து விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெறும். அதுல இருந்து என்ன நடந்திருக்கின்றதையுமே தெரிய வரும். இதற்கிடையில அந்த குழந்தையினுடைய தந்தை அப்படி என்று சொல்லி அவர் பேசக்கூடிய ஒரு காணொளியுமே சமூக வலைதளங்களிலே அதிகமாக பகிரப்படுகின்றது. அவர் குறிப்பிடுகின்ற சமயத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், தான் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு சென்று வருவதாகவும் சில சமயங்கள்ல அங்கேயே தங்குகின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால பெரும்பாலும் தான் குடும்பத்துடன் இருந்த நேரங்கள் என்றது வந்து மிக குறைவு என்கின்ற மாதிரியாகவும், இந்த பெண்ணுக்கும் அந்த நபருக்கும் இடையிலான தொடர்பு கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக அந்த தந்தை வந்து கூறியிருக்கின்றார். இந்த பெண், இந்த தாய் வந்து இந்த குழந்தையை எப்பொழுது தனியாகவே கூட்டி சென்றிருக்கின்றார் என்றால், இந்த வருடம் பிப்ரவரி மாத பகுதியிலேயே அந்த நபருடன், தன்னுடைய அந்த திருமணத்தை மீறிய அந்த ஒரு நபருடன் வந்து உறவில் இருந்த அந்த நபருடன் வந்து இந்த பெண் சென்றிருக்கின்றார். அந்த தருணத்தில் இந்த பிள்ளையுமே கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார். அதன் பின்னராகத்தான் இவ்வாறான ஒரு சம்பவம் தற்பொழுது நடந்திருக்கின்றது. அவர்கள் வீதியிலே இறக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்படியான இந்த ஒரு சம்பவம் இலங்கையிலே நடந்திருந்ததன் பின்னராக, தற்பொழுது இந்த சம்பவம் வெளியிலே வந்ததன் பின்னராக பலராலுமே பேசப்படுகின்றது, பலராலுமே பகிரப்படுகின்றது. ஆனாலுமே இதற்கு பின்னால் இவ்வாறு ஒரு சம்பவம் வெளியிலே வந்தபடியினால இதை பற்றி எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கின்றோமே தவிர, இதைவிட இன்னும் நிறைய சம்பவங்கள் வெளிவராமல் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு பிள்ளை என்று சொல்லி வருகின்ற பொழுது நான் மீண்டும் மீண்டுமாக சொல்கின்றேன், தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு குழந்தையை பெற்று அதற்கான ஒரு சரியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். அந்த குழந்தை எந்த ஒரு துன்ப துயரமும் இல்லாமல் இந்த உலகத்திலே அதனால் வாழ முடியும். தனக்கான அடிப்படை சுதந்திரங்களையும் சரி, அடிப்படையான தேவைகளையும் சரி அந்த குழந்தைக்கு உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் மட்டுமே ஒரு குழந்தைக்கு நீங்கள் பிறப்பு கொடுங்கள். இல்லை என்றால் அந்த குழந்தை இல்லாமல் நீங்கள் வாழ்வதே மிக சிறந்ததென்றதுதான் என்னுடைய ஒரு முடிவு. இதே வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பெரியாக்கள் சொல்லி, இனம் கல்யாணம் முடித்து விட்டோம், நாங்கள் பிள்ளைகள் நேரத்துக்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் வந்து நான் நிறையவே இற்றை வரைக்குமே நிறைய காணொளிகள் நான் பார்த்திருக்கின்றேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எப்பொழுது பிள்ளை பெற வேண்டும் என்று சொல்லி நினைத்தீர்கள்னு சொன்னால் நிறைய பேர் கேட்க வழிகட்டினம், என்னுடைய பெரியாக்கள் கேட்கினம், வீட்டில் கேட்கினம், அவியல் கேட்கினம், இவியல் கேட்கினம், இவியல் கேட்கினம் என்றதுக்காண்டி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு உங்களிடம் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து இன்றைக்கே அவற்றை வந்து தள்ளி போட்டு விடுங்கள். காரணம், அன்றைய காலகட்டங்களில் 10 பிள்ளை பெற்று நாங்கள் வளர்த்து நாங்கள் தானே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வி கேட்கப்படும். ஆனால் அன்றைய காலம் வேறு, இன்றைய காலம் வேறு, நிச்சயமாக வேறு. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களும் சரி, அல்லது பிள்ளைகள் பார்க்கக்கூடிய உலகமும் சரி அன்றைக்கு இருக்கவில்லை. அன்றைக்கு 10 பிள்ளைகளையுமே வீட்டிலே வைத்து வளர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை இந்த ஒரு உலகத்திடமிருந்து பாதுகாப்பாக நீங்கள் வளர்க்க முடியும் என்று சொன்னால் அதுவே பெரிய ஒரு விஷயம் தான், அந்த ஒரு குழந்தையையும் கூட. ஆகவே உங்களால் தயவு செய்து ஒரு குழந்தைக்கான ஒரு சூழலை, கல்வியை, அதற்கான ஒரு உலகத்தை, அதற்கான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களால் கொடுக்க முடியும் என்றால் மட்டும் ஒரு பிள்ளையை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வாருங்கள். இல்லை என்று சொன்னால் தயவு செய்து அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் என்றதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் கருத்துக்கள் கூற முடியும். என்னுடைய கருத்துடன் நீங்கள் உடன்படலாம், உடன்படாமலும் போகலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளலாம். காரணம், இப்படியான சம்பவங்களிலே வந்து நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஏனென்றால் குழந்தை பிறந்து விட்டது, இனி பொருளாதார நிலைமையை பார்க்க வேண்டும் என்பதற்காக கணவன் வேலைக்கு வெளியூருக்கு செல்கின்றார். இதே தருணத்தில் அந்த மனைவிக்கு தனக்கான ஒரு துணை இல்லை, தனக்கான ஒரு அன்பு இல்லை, தனக்கான ஒரு தேவை எதுவுமே தனக்கு கிடைக்குதில்லை அப்படி என்று சொல்லி எல்லாவற்றையுமே, கணவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையுமே அவர் இன்னொரு நபரிடம் தேடுகின்றார். அந்த நபரை தேடி அவர் செல்கின்ற சமயத்திலே அங்கே ஏற்கனவே இவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது, கேள்விக்குறியாகின்றது. ஏன் உயிர் போகும் அளவிற்கும் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு செல்கின்றார்கள். இதிலே அந்த குழந்தையினுடைய தந்தை சில விடயங்களை பகிர்கின்ற சமயத்திலே சொல்லி இருக்கின்றார். அந்த தாயும் தந்தை, அந்த கள்ள காதலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபரும் ஒரு சில போதைப் பொருட்களினுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அவர்கள் இருவருமே அதனை பாவிக்கிறவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இது வந்து உண்மையா பொய்யா என்றது வந்து விசாரணைகளின் பின்னர் தான் தெரிய வரும். அப்படி அவர்கள் பாவித்ததன் பின்னராகத்தான் அந்த குழந்தையை இவ்வாறு அடித்தார்கள் என்றுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனையும் விட அவர்கள் வந்து அந்த குழந்தையை வந்து தீக்காயங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும், அது சமயம் அந்த குழந்தையை எரித்து கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியாகவுமே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் அடுத்த பெரிய கேள்வி என்னென்றால், ஒரு தந்தையாக பிப்ரவரி மாதம் அவர்கள் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எதற்காக இத்தனை மாதங்களாக அந்த பிள்ளையை பற்றி, அதுவும் ஒரு பெண் குழந்தை, அந்த பிள்ளையை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அந்த பிள்ளையை தேடி சென்று அதற்கான இவ்வாறான கொடுமைகள் நடக்கின்றது என்றால் ஏன் இவரால் அதனை மீண்டுமாக தன்னிடம் கொண்டு வர முடியாமல் இருந்தது? ஆகவே இது ஏகப்பட்ட
ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றது. இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த பிரச்சனை தான். இன்றைக்கு அந்த குழந்தைக்கான ஒரு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சமூக ஊடகங்களுக்குள்ளே வந்து அனைவரும் அவற்றை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படியான ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள். குழந்தைகள் குறித்து தயவு செய்து அவதானமாக இருங்கள். உங்கள் இருவரினுடைய ஒரு வாழ்க்கை முடிவுகள் என்றது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்பதிலே எப்பொழுதும் அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த கருத்துடன் உடன்படுவீர்களாக இருந்தால் ஆம் அப்படின்னு சொல்லி தெரிவிங்கள். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். எதுவாக இருப்பினும் சரியாக இருப்பின் நான் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க, முடிந்தளவு ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.